ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஆலியா சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். 2024 ரிலீஸ் ஆன லவ் இல்லை என்னோட ஃபேவரட் அனிமே அப்படின்னு இதை சொல்லலாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 1. ஸோ இப்போ கதையோட ஹீரோயின் ஆலியாவை தான் காமிக்கிறாங்க. இவ எவ்வளோ அழகா இருக்கால அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குறுக்க ஒரு பையன் வந்து நின்று, ஹே கோஜோ குட் மார்னிங், இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம்ல, நான் ஒரு செகண்ட் இயர், என்னோட பேர் ஆண்டோ, உன் சிஸ்டர் ஒன்று பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா, நம்ம லஞ்ச் ஒன்றா சாப்பிடலாமான்னு கேட்கவும் வேணாம் அப்படின்னு ஆலியா சொல்லியிருந்தா. சரி உன் ஃபோன் நம்பராச்சும் தாயேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இங்கே பாரு நான் உன்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு உங்களை 0 இன்ட்ரெஸ்ட் தான். அப்புறம் நீ போட்டிருக்கிற நெக்லஸ் அது ஸ்கூல் ரோல்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. ஆண்டோவியா அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாலேன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. கோஜே குட் மார்னிங் அப்படின்னு வா சொல்லும்போது நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருந்தா டேபிளை தட்டி குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறா. நம்ம அனிமேவான வா கேட்கவும், இந்த தடவை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்பா, அனிமே 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடுச்சு, பட் அதை பற்றின கான்வர்சேஷன் தான் ரொம்ப நேரம் போயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதில் ட்விட்டரில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கவும், இல்லை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபோனில் 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்காக பிளேஸ் டைம் என்னவெல்லாம் ஒதுக்கலாம், தப்பே இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆலியா ரஷ்யனில் அப்படி பேசவும், என்ன சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஒன்று பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொன்னேன்னு வா சொல்கிறா. கெமிஸ்ட்ரி புக்கை நம்ம ஹீரோ மறந்துட்டான். ஸோ ஆலியா கூட புக்கை ஷேர் பண்ணுறான். திரும்ப நம்ம ஹீரோ கொட்டாவி விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கவும், இதுக்கு பதில் யாருக்காச்சும் தெரியுமான்னு டீச்சர் கேட்டா. ஆலியா நம்ம ஹீரோவை குத்தவும் அவ கை தூக்குறான். ஓ உனக்கு பதில் தெரியுமா, எந்திரிச்சு சொல்லுன்னு டீச்சர் சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணு நம்ம ஹீரோ ஆலியாவை பார்த்தா காப்பர்னு அவ ஆன்சரை காமிக்கவும் நம்ம ஹீரோ காப்பர் அப்படின்னு சொன்னா தப்பு அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு ஆலியாவை கேட்கறாரு. நிக்கல் அப்படின்னு அவ கரெக்டான பதில சொல்றா. ஓசே கிளாஸ் இன்னும் நல்லா கவனின்னு டீச்சர் சொல்றாரு. ஏன் இப்படி தப்பான பதில சொல்லி மாட்டி விட்டுன்னு கேட்கவும், நான் எத்தனாவது கொஸ்டின் தான் காமிச்சேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு திரும்பவும் ரஷ்யன்ல ஏதோ சொல்லவும், என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னு முட்டாள்னு சொன்ன அப்படின்னு திரும்பவும் அவ ரஷ்யன்ல ஏதோ சொல்றா. நம்ம ஹீரோவை கியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோக்கோ புரியுது, பேபி மாரி கியூட்டா இருக்குன்னு ரஷ்யன்ல சொல்றா. நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் நல்லாவே புரியுதுதான். நம்ம ஹீரோ ரஷ்யன் புரியாத மாதிரியா ஆலியா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. ரஷ்யன்ல இவ இந்த மாதிரி என்கிட்ட ஃபிளாட் பண்றது எனக்கு புரியுதுன்னு அவகிட்ட சொன்னா என்ன ஆகும், அவ வெக்கத்திலேயே செத்துருவாளே. இல்ல நான் புரியாத மாதிரியே இருந்துக்கிறேன். நம்ம ஹீரோ அமைதியா இருக்கா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸர் முன்னாடியே போனை யூஸ் பண்றியான்னு கேட்கவும், இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம ஹீரோ சொல்றான். சோக்கியோமி இப்ப எனக்கு தான் சொந்தம்னு ஒரு லேடி அனிமே கேரக்டர் நம்ம ஹீரோ பை பண்ணியிருக்கான். சோக்கியோமின்னா மோன் பிரின்சஸ் தானே, பட் பிளாக் ஹேர் இருக்கணுமே, ஏன் சில்வர் ஹேர் இருக்குன்னு கேட்கவும், சில்வர் ஹேர்ல பார்க்க அழகா தானே இருக்கா நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கும் சில்வர் ஹேர் தான், என்ன பிடிக்குமா நம்ம ரஷ்யன்ல கேட்கறா. என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ தெரியாத மாதிரி கேட்கவும், நீ ஒரு கேமிங் ஃப்ரீக்குன்னு நான் சொன்னேன்னு வா சொல்றேன். கேமிங் விளையாடுறவங்கள சாதாரணமா நினைக்காத நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே இவங்க 2 பேரும் காமெடியா சண்டை போட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப லஞ்ச்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு போட்டுக்க வேடும் அப்படின்னு கத்துனா. மாஸ்டிகா நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கன்னு இன்னொரு ஃப்ரெண்டு அவனை கண்டுக்கிடாத மாதிரி இருக்கான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற பொண்ணுங்களான நம்ம ஹீரோயின் ஆலியாவோட சிஸ்டர் மரியா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஸ்போக்கன் பர்சன் சோயோ யோகி, இந்த 3 பேரும் கேஃபட்டீரியால இருக்கவும், மரியாவும் நிறைய பசங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன டாக்கச்சி நீ அவட்ட போய் பேச போறியான்னு கேட்கவோ, உனக்கு என்னப்பா உனக்கு ஆலியா இருக்கா அவன் கூட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். பட் அவன் என்ன எப்பவோ திட்டிக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிளாஸ்லேயே ஒன்று தவிர வேற யார்ட்டையும் பேச மாட்டான் டாக்கச்சி சொன்னா. ஆலியா பக்கத்துல நான் உட்காந்துருக்கிறதுனால பேசுறாளோ என்னமோ நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட டைப் அந்த சோவோதா எனக்கு பிடிக்கும் டாக்கச்சி சொல்றான். சோவோலாம் கண்டிப்பா ஒன்று ரிஜெக்ட் தான் பண்ணுவான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். இப்போ அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. எந்த டேபிள்ல உட்காரலான்னு பார்க்கும்போது சோவோ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காரலாமான்னு கேட்கறா. டாக்கச்சி உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அட நீ எங்களை மாதிரி நார்மல் ஃபுட்டையே ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு கேட்கவும், நான் பணக்கார பொண்ணுன்னு வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா, எனக்கும் நார்மல் சாப்பாடு ராமன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சோவோ சொல்றா. இது கொஞ்சம் காரமா இருந்தாலும் நல்லா இருக்குல்ல மாச சிக்கனவா நம்ம ஹீரோட்ட கேட்கறா. சோவோவும் நம்ம ஹீரோவும் நல்லா பேசிட்டு இருக்கோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு ஆலியா கேட்கறா. ஆமா சின்ன வயசுல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஒன்னா தான் படிச்சிருக்கோம்னு வா சொல்லவும், அப்போ உண்மையிலேயே நீங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி ஆலியா வந்து ஷாக் ஆகுறா. அப்படியே சொல்லலாம். ஆமா நீ என் கூட ஃப்ரெண்டானா நல்லா இருக்குன்னு சோவா கேட்கவும், அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஆலியா சொல்லவும், யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுல வரப்போலியான்னு சோவா கேட்கறா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துச்சு போறாங்க. ஆமா நீ திரும்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்றதா ஐடியா இருக்கா அப்படின்னு சோவா நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா இருந்து கேட்கறா. மிடில் ஸ்கூல்ல வைஸ் பிரசிடென்டா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு இருக்கேன்னு கேட்கவும், உண்மையாவா அப்படின்னு ஆலியா கேட்டா. ஆமா மிடில் ஸ்கூல்ல நான் பிரசிடென்ட், இவன் தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு வா சொல்றா. யோகி எலெக்ஷன் கேண்டிடேட்டா இருந்தா 2 பேர் சேர்ந்து தான் அதுல ரன் பண்ண முடியும், வேற வழி இல்லாம தான் நான் ஜாயின் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். பார்க்க லேசியா இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா பெர்ஃபெக்டா முடிச்சிருவான் தெரியுமா அப்படின்னு சோவா சொல்றா. நீ சொல்லாமையா அது எனக்கு தெரியும் ஆலியா ரஷ்யன்ல சொல்றா. நீங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியாது, உன் கூடலாம் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருப்பாளான்னு கேட்கவும், நீயும் ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டு தானே நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்ல. சரி ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருக்குன்னு வா கிளம்பும் போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால ஆலியா ஹாப்பியா இருக்கா. நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஒரு ரஷ்யன் பொண்ணை மீட் பண்ணிருப்பான். ஹே மசாஜ்கா வந்துட்டியான்னு கேட்கவும், திரும்பவும் சொல்ற என் பேரு மாஸ் ஜீகா அப்படின்னு நம்ம ஹீரோவோ ரஷ்யன்ல பேசுறான். ஹே மசாஜ்கா இந்த சன்செட் அழகா இருக்குல்லன்னு கேட்கவும், அழகா இருக்குன்னு நம்ம ஹீரோ ரஷ்யன்ல பேசுறான்.
நாளைக்கு பார்க்கலாம் மசாஜ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. ரஷ்யன்ல பாய் சொல்றதே இப்படிதான் கண்ணத்தை ஒட்டி சொல்லிக்கிடுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு பண்றா. அந்த பொண்ணுக்காக தான் நான் ரஷ்யன் லாங்குவேஜை கத்துக்கிட்டேன். இப்போ அவ பேர் என்னன்னு கூட எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளாஸை கிளீன் பண்ற டியூட்டி நம்ம ஹீரோக்கும் ஆலியாக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் கிளீன் பண்ணி வைக்கிறான். கோசே நீ சீக்கிரம் வந்துட்டியா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு ஆலியா சொல்லவும் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் பாராட்டலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி பிளாக் போர்டை நான் தொடக்கிறேன் அப்படின்னு வா போறேன். சாக்ஸ் ஈரமா இருக்கு, சாக்டையில கால் ஒட்டியான்னு கேட்கவும் அதெல்லாம் நீ பண்ற வேலை. ஒரு வண்டிக்கார தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். ரோட் சைடு ஓரமா நடந்து போனதும் ஏன் தப்பு தான். நல்ல வேலை என்கிட்ட ஸ்பேர் சாக்ஸ் இருக்கு, அதை நான் மாத்திக்கிடுவேன். ஆமா ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் நீயுமாப்பா எனக்கு அதுல ஜாயின் பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது செட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக நீ இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ சாக்ஸை கலட்டுறா. நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு நிக்கிறத பார்த்துட்டு என் லாக்கர்ல இருந்து அந்த சாக்ஸை எடுத்தறியா, வெறும் காலில் நடந்து போக முடியாது பாருன்னு வா சொல்லவும் சரின்னு நம்ம ஹீரோவும் அதை எடுத்து கொடுக்குறான். சரி அதை போட்டு விடு அப்படின்னு வா சொல்றா. இது நீ எடுத்துட்டு வந்ததுக்கான ட்ரீட் தான், இது ஏன் உனக்கு வேண்டாமான்னு கேட்கவோ தாராளமா நம்ம ஹீரோ சொல்றான். இது எனக்கும் ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லி அவ ரஷ்யன்ல சொல்றா. ஒருவேளை இவ நல்ல பொண்ணாவே இருந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி ரஷ்யன்ல ஃபிளர்ட் பண்றாளோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த நேரத்துல இவ என்ன சொன்னா நான் கேட்கணும்ல. ஆமா என்ன சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஒரு பயந்தாங்கொலின்னு சொன்னேன்னு வா சொல்லவும் என்னையவா பயந்தாங்கொலின்னு சொன்ன நம்ம ஹீரோ அதை வந்து மாட்டி விட போறான். நான் சும்மா தான் சொன்னேன்னு வா வெக்கப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை மாட்டி விடுறான். சாக்ஸை ஃபுல்லாக இழுக்கவோ கையை ஸ்லிப் ஆகி பறக்கூடாத இடத்துல கையை நம்ம ஹீரோ வைக்கவோ அவன் நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு கிக்க விட்டுருதா. ஆலியா இப்போ அந்த இடத்துல இருந்து ஓடிடுதா. நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர் கிட்ட மெசேஜ் பண்ணி எனக்கோ பொண்ணுங்க காலுக்கோ ஏதோ கர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியா கிளாஸ்ல மூஞ்ச திருப்பியே வச்சிருக்கா. ஸோ அவகிட்ட சாரி கேட்கலாம் நம்ம ஹீரோ போறான். லெக்கிஷ் பர்வர்ட் அப்படின்னு சொல்லி அவ ரஷ்யன்ல திட்டுறா. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல அது என்னோட தப்பும் தானே, நானும் ஒன்று எத்திட்டேன் அதுக்கு சாரின்னு சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. கழுத்ததும் வலிக்குதான்னு கேட்டா நீ எத்தனது ஒன்றும் வலிக்கவே இல்லப்பா, அந்த அருமையான ஷோக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி பார்த்துட்டியான்னு கேட்கவோ அது அருமையான வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொன்னா. திரும்பவும் நம்ம ஹீரோ பூஞ்சியில பஞ்ச விட்டுட்டு முட்டாள் சாவிடான் ரஷ்யன்ல திட்டவா ஓட ஆரம்பிக்கவோ என்ன மன்னிச்சிருப்பா பேசி தீர்த்துக்கலாம் நம்ம ஹீரோ அவளை துரத்திட்டு போறான். இப்படியே இவங்க ஸ்கூல் ஃபுல்லா ஓடிட்டு இருக்காங்க. ஆலியா சைடெல்லாம் வேற லெவல்ல ஜம்ப் பண்ணி ஓடுறா. பாவி ஸ்கூல் ஃபுல்லா ஓட வச்சிட்டியடா அப்படின்னு வா கேட்கவும் நமக்குள்ள சண்டை வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பரா நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியாவும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தா. இந்தங்க பை லேடி நீங்க தாகமா இருப்பீங்கன்னு தெரியும் நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரிங்கா கொடுக்குறான். எனக்கு தாகமா இருக்கிறதுனால வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அதை வாங்கி குடிக்கிறா. நீயும் குடிக்கிறியான்னு ரஷ்யன்ல கேட்கறதும் அது இன்டைரக்ட் கிஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். பட் நம்ம ஹீரோக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஸோ வழக்கு போல என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டு சமாளிக்கிறான். இந்த ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் தான் பெஸ்ட்னு சொன்னேன் அப்படின்னு அவ்வளோ சமாளிச்சுட்டு இவனுக்கு எதுவுமே புரியலன்னு ரஷ்யன்ல சொன்னா. பட் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆலியா ரஷ்யன்ல ஃபிளர்ட் பண்றது நம்ம ஹீரோக்கு புரியலன்னு நினைச்சிட்டு அவ ஜாலியா அதை பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் நல்லாவே தெரியும். இதில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளாட்டிங் மட்டும் இல்லாமல் கதையிலேயே ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால கதை இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.